என்னம்மா பழைய சாப்பாடு என்னம்மா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பாடு ஒரு ஆள் சாப்பாடு மிச்சமாகி போச்சு. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ண போற? எப்பயும் போல ஒன்று தண்ணி ஊற்றி வச்சிரு, இல்லைன்னா புளி ஊற்றி வச்சிரு, அதான் பண்ணுவ. ஒரு ஆள் சாப்பாடு தாண்டா இருக்கு. இது என்னடா புளி ஊற்றி வைக்கிறது, இதை போய் நான் தாளிச்சு கொடுக்கறது. அப்புறம் என்ன பண்ண போற? உனக்கு நாளைக்கு வெரைட்டி ஏதாவது பண்ணி கொடுக்குறேன். வெரைட்டி இதில்? ஆமாம். இதில் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு பாரு, வெரைட்டியாக உனக்கு பண்ணி கொடுக்குறேன். என்னம்மா என்ன பண்ணிட்டுருக்க? நேற்று பழைய சோறு வச்சு என்னமோ பண்ணுறேன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வெந்தய தோசை சுடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். வெந்தய தோசைக்கு கொஞ்சமாக இட்லி அரிசி, வெந்தயம் கொஞ்சம் நிறையா, உளுந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு இது கூட ஆட்டணும். ஆட்டும் போதே பழைய சோறு நேற்று மீதி இருந்ததில்ல, அந்த பழைய சோறு 2 தோசைக்கு ஆகிற மாதிரி மாவு இருக்குது, அதுவும் எல்லாம் போட்டு ஆட்டணும். இது எப்பயும் தோசைக்கு ஆட்டுற மாதிரி தான் இதில் வித்தியாசம் இருக்குது? ஆமாம் ஆமாம். தோசைக்கு வந்து உளுந்து சரி பாதி போடணும், ஒரு படி அரிசிக்கு ஓரளவுக்கு உளுந்து போடணும். இது வந்து அப்படி இல்லை, உளுந்து வந்து கம்மியாக போடணும், வெந்தயம் நிறையா போடணும். இதுக்கு பழைய சோறு தான் பண்ண முடியுமா? பழைய சோறு இருந்து பண்ணால் நல்லா மெதுன்னு இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும் தோசை சாப்பிட்றது. அப்போ பழைய சோறு முக்கியம் அதுக்கு? ஆமாம், பழைய சோறு முக்கியம். சரி, ஓகே, எப்படியாதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு கிளாஸில் அரிசி போட்டேன் பாருங்கள், இவ்வளோதான் உளுந்து போட்டிருக்கேன் பாருங்கள், இவ்வளோதான் வெந்தயம். அதாவது இந்த கிளாஸில் வந்து 1/4 கப் அளவுக்கு உளுந்து போட்டேன், 1/4 கப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெந்தயம் போட்டிருக்கேன். சரிங்களா? இது வந்து 4 பேருக்கு உண்டான அளவு. பழைய சோறு ஒரு ஆளுக்கு ஆறு மாதிரி இருந்தது, அரிசி மாவு 3 தோசைக்கு ஆறு மாதிரி இருந்தது. எல்லாம் ஒட்டுக்கா போட்டு ஆட்டி ஊற வச்சு ஆட்டினா 4 பேர் முழுசுமா வயிறாக சாப்பிடுவோம். இப்போ ஆட்டும் போதே பழைய சோறு வச்சுருக்கேன். நேற்று நைட்டு பழைய சோறு பாரு, தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன்னா பார், இதுவும் கூட போட்டு நல்லா ஆட்டிக்கணும். அதான் தோசை நல்லா மெதுன்னு வரும். இந்த பழைய சோறு தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், போதும். பழைய சோறு மீதி ஆயிடுச்சுன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. வாரத்துக்கு 2 நாள் இந்த மாதிரி தோசை சுட்டா பசங்க நல்லா மெது நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. பண்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நல்லா மெதுன்னு. புளிச்ச மாவு 2-3 தோசைக்கு ஆகிற மாதிரி மாவு இருக்கு, இந்த மாவை கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சரி, என்ன இங்கே ஏதோ கடை போட்டு வச்சிருக்க? மொத்த மார்க்கெட்டிங் தான் இருக்கு. மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு மொத்த மார்க்கெட்டிங் தான் இருக்கு. ஆமா, 2-3 நாளைக்கு வேணுமல்ல. 2-3 நாளைக்கா? இது என்ன கீரை? இது வெந்தய கீரை. நாளைக்கு பருப்புல போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அது என்ன வெந்தய தோசை, வெந்தய கீரை எல்லாம் வெந்தயத்திலே இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு நல்லா தெரியுமா? வெந்தய கீரை உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இது கேரட் தம்பி ஆயிவன், எல்லாம் சின்னதா இருக்கானுங்க. அது ஊர் வச்சது 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன், போதும். அவ்வளோதான் பாருங்க, 5 நிமிஷம் தான். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பருபருன்னு இருக்கக்கூடாது. தோசைக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு காட்டிக்கலாம். ஓடோட எடுக்கிறீங்க, பயமா இல்லையா? பயமெல்லாம் இல்லை. அதெல்லாம் பயமா எனக்கா? நாங்கெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போடுறவங்க. அதெல்லாம் உங்களுக்கு தான் பயம். நாங்கள் மாமூலும் ஆட்டுறோம்ல எப்பயுமே, எப்படி பயம் வரும்? ஏமா அதுல கை விட்டுக்கிட்டு இருக்க? பார்த்து உரம் எடுத்துட்டு போமா. இல்லை, ஒன்றும் ஆகாதுப்பா. புதுசாக ஆட்டினாதான் பயமா இருக்கும். 30 வருஷம் சர்வீஸு இதுல கூடவா? ஆமாம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பாருங்க, காலையில் 6 மணிக்கு ஆட்டின மாவு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ மணி 8:30 ஆயிடுச்சு. தோசை ஊற்ற போகிறேன். சரி, இதுக்கு சைடிஷ் என்ன பண்ணியிருக்கீங்க? இது அப்படியே சாப்பிட்லாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு அப்படியே சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு இறக்கமாகாது. கார சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். சைடிஷ் எல்லாம் எப்படி சாப்பிட்றது? நல்லா இருக்கும். இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா தாளித்து விட்டு
நல்லா தோசை செஞ்சு சாப்பிட்டா நல்லா மெது மெது மெதுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். என்ன பண்ணால் சைடிஷ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கார சட்னி செஞ்சு வச்சுருக்கேன். பத்தாது. சாப்பிடலாம். ஆமாம், இது பார்க்கறதுக்கு வெறும் தோசை மாதிரி தான் இருக்குது. என்ன ஸ்பெஷல் இருக்குது இதில்? இது அரிசி மாவு தோசை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வெந்தயம் வந்து நிறையா சேர்த்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, தலைமுடி கொட்டாது, ரொம்ப ரொம்ப நன்மைகள் நிறைய இருக்குதுல. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. டேஸ்ட் ஆனால் அரிசி மாவு தோசை மாதிரி தான் இருக்குமா? இல்லை, இது டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லா மெது மெதுன்னு வித்தியாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு போதே நமக்கு தெரியும். பசங்க சாப்பிடும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க, அம்மா இது அரிசி மாவு தோசை இல்லை, ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படிப்பா இருக்கு தோசை? அரிசி மாவு தோசை மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. பொசுன்ட்டு ஒரு மாதிரி நல்லா மெது மெதுன்னு நல்லா இருக்கா? அந்த வெந்தயம் டேஸ்ட் லைட்டாக தெரியுது. வித்தியாசமாக இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வெந்தய டேஸ்ட் லைட்டாக தெரியும், ஆனால் நல்லா மெது மெதுன்னு நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பழைய சொல்லு நல்லா அப்படியே நல்லா தெரியும்.